லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ரவீந்திரன் துரைசாமி, இப்போ 2 மாநில தேர்தல், பொதுவாக பாஜக பிரதமரை முன்னிறுத்துவதும் வியூக வகுப்பாளராக உள்துறை அமைச்சர் இருப்பதும் தான். எல்லா ஸ்டேட்லையும் அப்படி தான் பேசப்படுது. எக்ஸிட் போல் முடிவு எப்படி இருக்கு? ஒன்று, அப்படி என்றால் இந்த எக்ஸிட் போல் முடிவை நோக்கி செல்லுகிறது அப்படின்னா இது மோடி செல்வாக்குக்கான ஒரு சரிவா பார்க்கலாம் இல்லையா? 2019 ஆண்டு மக்களவை தேர்தல் முடிஞ்சு வந்த போதே ஹரியானாவில் பாஜக தனி மெஜாரிட்டி வரல. துஷ்யந்த் சௌதாலாவோட ஜேஜேபி பார்ட்டியோட அலையன்ஸில் தான் அவங்க கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி பெற்றாங்க. இப்போது அந்த கட்சி கூட்டணியிலேருந்து விலகி தனியாக நிற்கிறாங்க. என்ன ப்ராசஸ் இதில் வருதுன்னா, பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் யார் பாஜகவை தோக்கடிப்பாங்கங்கிறதுல அவங்க ஒன்றிணைகிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி காங்கிரஸ் தான் பாஜகவை ஹரியானாவில் தோக்கடிக்குங்கிற ஒரு புள்ளியும், அதே மாதிரி நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்டு காங்கிரஸ் அலையன்ஸ் தான் ஜம்மு காஷ்மீரில், குறிப்பாக காஷ்மீரில் தோக்கடிக்குங்கிற, ஏன் ஜம்முவில் கூட தோக்கடிக்குங்கிற ஒரு 41 37ன்னு சொல்லும்போது ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்திக்குள்ளே அது டெவலப் ஆகிட்டு வருது. நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான நுணுக்கமான இடம். எந்த அணி பாஜகவை தோற்கடிக்குமோ அந்த அணிக்கு தான் ஓட்டு போடுறாங்க மக்கள். எது பலமாக இருக்குன்றது, பாஜக எதிர்ப்புன்றதுக்காக எல்லாருக்கும் போடுவது இல்லைன்றது ஒரு கோணம். அப்படிதான் மக்கள் மனநிலை இருக்கின்றப்ப பாஜகவை தோற்கடிக்கிற அணிக்கு தான் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னா பாஜக எதிர்ப்பு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்கன்றது ஒரு பாஜகன்னு இல்லை. ஒரு 3 முறை ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தொடர்ந்து ஆட்சி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக 67 காங்கிரஸுக்கு எதிராக வந்தது மாதிரி, இன்னும் சொல்ல போனால் சம ரீதியாக பார்க்கணும்னா டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து திமுக அங்கே அவரோட எதிர்ப்பு வாக்குகள் போய் தொடர்ந்து அவர் தோற்று கொண்டு இருக்கும்போது கடைசியாக ஜெயலலிதா 2011 அவரை கூட்டணியில் கூட சேர்த்தாங்க. ஸோ அந்த ஓட்டர்ஸ் மைண்ட் செட்டுங்கிறது ஒரு அணியாக திரளும்போது கூட, ஒரு கட்சியாக திரளும்போது கூட அவங்களோட நோக்கம் இதில் நமக்கு சர்வ் ஆகாதுன்னு சொல்லும்போது அதில் பாதி பேர் யார் தோக்கடிப்பாங்களோ அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு கருத்து கணிப்பில் ஐஎன்எல்டிக்கும் ஜேஜேபிக்கும் குறைவான இது பாஜகவுக்கோ பிரதமருக்கோ செல்வாக்கு சரிவா நீங்க பார்க்கல. அப்ப பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சொல்வது இந்த 2 ஆண்டுகள்லயே சரிவு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது தீவிரமடையும். எந்த இடத்துக்கு போறாருன்னா இந்த ஆட்சியே கவிழக்கூடிய அளவுக்கு இனி முடிவு. சரியான வார்த்தையில சொல்ல போனோம்னா வைத்தறிச்சல பேசுறாரு பிரசாந்த் கிஷோர். அவருக்கு என்ன வைத்தறிச்சல், என்னெல்லாம் பேசினாரு, எப்படி எல்லாம் பேசினாருங்கிறத பார்த்தா காங்கிரஸுக்குள்ள போகும்போது என்ன பேசினாரு, அதான் சொல்ல வர்றேன் நான். அப்ப அது வயிற்றறிச்சல் இல்ல, ஆற்றாமையில பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ல. நம்ம எல்லாம் சொல்லி நடக்கலையே அப்படின்ற ஆற்றாமையா? அது எப்படி வைத்தறிச்சல்? ஆற்றாமைங்கிறது அந்த இடத்துக்குள்ள அவர் நம்பினார் 2019. இப்போ அவரு பிஜேபி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு பீகார்ல. அவர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் எ பிராமின்ஸ் எல்லாம் அவர் பின்னாடி பீகாரில் திரண்டுவாருன்னு ஒரு கணக்கு போடுறாரு. ஏற்கனவே அப்படி ஒரு கணக்கு போட்டு தான் பாஜகவுக்கு எதிரான மூவ்ஸ் எல்லாம் பண்ணார். காங்கிரஸில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு வரக்கூடிய அளவுக்கெல்லாம் பண்ணார். அந்த அளவுக்கு ஒன்றும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏமாளிகள் அல்ல. ஸோ அங்கே தாக்கு பிடிக்காம வெளியில் பிரசாந்த் கிஷோரனுடைய சொன்ன செய்திக்கு போயிடலாம். அவர் எப்படி நிற்க போறாருன்றது இல்லை. இது பிரதமருக்கு ஒரு செல்வாக்கு சரிவையோ ஒரு நெருக்கடியோ ஏற்படுத்தலையா? இனி ஏற்படுத்தாதா? டெல்லியில் தோத்துருக்கிறாரு. 3 ஸ்டேட்டு தோத்தம் பிறகு 19க்கு முன்னே தோத்தம் பிறகு ஜெயித்து வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக இது ஏற்படுத்தாது. பிரசாந்த் கிஷோர் இல்லை, யாருனாலும் இதை பார்த்துக்கலாம். மோடி 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகுக்கு முன்னாடி ஹரியானாவில் பாஜக 3வது இடத்துல இருந்தது, ஐஎன்எல்டி 2வது இடத்துல இருந்தது, காங்கிரஸ் முதல் இடத்துல சகோதரர் சொல்ற மாதிரி பூபேந்தர் சிங் கூட. இந்த அரசியல் விமர்சகர்கள் பொறுத்த வரைக்கும் நுணுக்கமாக தங்களுக்கு சாதகமான புள்ளிகள் எடுத்து பேசுறதுல வித்தகர்கள் தான். இப்ப இந்த 2 பின்னடைவையுமே பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரீங்களா, இல்ல நியாயப்படுத்துறதுக்கான புள்ளி விவரங்களை அடுக்குறீங்களா? இல்ல, இது இப்படி நியாயப்படுத்துறதுக்கு இல்லை, இயல்பாகவே இப்படித்தானே இருந்திருக்கு. மோடிக்கு லீடர்ஷிப்புக்குள்ள வேல்யூ மோடிக்கு பிரச்சாரத்துக்கு இல்லையே. மோடி பிரச்சாரத்துக்கு வேல்யூ இருக்குது. அதுல அந்த வேல்யூ நம்ம பிரதமரின் செல்வாக்க தனிச்சிட்டு தான் வச்சு பேச. கண்டிப்பா நீங்க 18% இந்த கட்சியை விரும்பு மனிதர் பாராட்டப்பட்ட அத்வானி விட்டுட்டு போகும்போது அதை இன்னைக்கும் 36% கொண்டு வந்திருக்காருன்னா நிச்சயமா ஹரியானாவிலையும் மோடிக்கு முந்தைய வரலாற்றை விட மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லையும் 3 சக்திகள் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்க. அதில் கம்பைன் பண்ணக்கூடிய 2 பேர் பிஜேபிக்கு எதிராக பலமாகறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் 3வது ஆட்கள் அதிகாரம் வேணும்னா பாஜக கிட்ட தான் தீர்வு வராமலா இருக்க போறாங்க, பார்த்துக்கலாம்.
என்ன ரவீந்திரன் துரைசாமி, எக்ஸிட் போல் முடிவு தான் வந்திருக்கு. அதற்கு முன்பாகவே ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சு அது எதிர்பார்ப்பு தோல்வி அடைஞ்சு அது உடஞ்சு திரும்ப பாஜகவுக்கு வரும் அடுத்த கட்டத்துக்கு ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுல காஷ்மீர் பிரச்சனையில வந்து அந்த நீங்க சொல்வது வந்து கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் கூட ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. 370 அபாலிஷ் பண்ணது வந்து இந்திய அளவில் உள்ள தாக்கம் வேற, அந்த மக்கள் பிரைடா நினைச்ச அந்த மக்கள் அதை எதிர்த்து போறதுங்கிறது வேற. இந்திய அளவில் உள்ள தாக்கம் வேற, அந்த மக்கள் அந்த காஷ்மீர் வேலையில் அதை எடுத்து போகக்கூடிய தன்மை வேற. அதை நாம புரியாம. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?